சம்பவக்காரர் கைரன் போலார்ட் இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஐபிஎல்ல இருந்து அஸ் அ பிளேயரா அவர் ரிட்டையர்ட் ஆனதுலேருந்து அவருடைய சம்பவங்களையும் சேட்டைகளையும் நிறையாவே மிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் சேர்த்து தீனி போடுற விதமா மேஜர் லீக் கிரிக்கெட்ல கைரன் போலார்ட் செம்ம என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. வாஷிங்டன் ஃப்ரீடம் கூட நடந்த போன மேட்ச்ல ஆல்மோஸ்ட் அந்த மிச்சல் ஸ்டார்க் vs கைரன் போலார்ட் நடந்த ஐகானிக் மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணிட்டாரு. போலார்ட் அடிச்ச பால் பவுலர்கிட்ட போக பவுலர் பாலை தூக்கி போடுற மாதிரி ஆக்டிங் கொடுக்க, போலார்ட் பேட்டை தூக்கி போடுற மாதிரி ஆக்டிங் கொடுக்க, ஐ ஹவ் சீன் திஸ் ஒன், திஸ் இஸ் அ கிளாசிக் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணுச்சு. அந்த மேட்ச்ல எம்ஐ நியூயார்க் தோத்திருந்தாலும் கைரன் போலார்ட் கடைசி வரைக்கும் ஆடி லாஸ்ட் பால்ல 2 ரன்ஸ் ஓடி செஞ்சுரி அடிச்சாரு. அண்ட் அதே மேட்ச்லயே கிறிஸ் கெயில் வசம் இருந்த மோஸ்ட் ரன்ஸ் இன் T20 கிரிக்கெட் ரெக்கார்டையும் அவர் முறியடிச்சிருக்காரு. அண்ட் இப்போ நடந்த டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் எம்ஐ நியூயார்க் மேட்ச்லயே அவரோட சேட்டையை காமிச்சிருக்காரு. இந்த மேட்ச்ல டிஎஸ்கே பிளேயர் சுபம் ரஞ்சனுக்கும் கைரன் போலார்டுக்கும் கொஞ்சம் முட்டிக்கிச்சு. அவர் ரன் ஓடும்போது இவர் குறுக்க வந்து தடுக்க, அதுக்கப்புறமா அவர் பால் போடாம நிக்க, அப்புறம் இவர் பேட்டிங் பிடிக்காம நிக்க, கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னு ட்ராமா பண்ண, இதெல்லாம் ஃபேர் பிளேயா இல்லையா அப்படின்ற டிபேட்டுக்குள்ள வரல. ஆனால் நல்ல என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா அஸ் அ பிளேயரா கைரன் போலார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னதான் ஐபிஎல்ல இருந்து அஸ் அ பிளேயரா ரிட்டையர்ட் ஆயிட்டாலும் இந்த மாதிரி மற்ற லீக்ஸ்ல அவர் ஆடுறதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவர் பேட்டிங்லேயும் ரன் அடிக்கிறாரு, பவுலிங்கும் போடுறாரு, ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுறாரு, இந்த மாதிரி சில சேட்டைகளும் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை கொடுக்குது. அண்ட் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் கூட எம்ஐ நியூயார்க்கு மேட்சையும் ஜெயிச்சிட்டாங்க. கார்பின் பாஷோட 4 விக்கெட் ஹால் அண்ட் நிக்கோலஸ் போரனோட 60+னால எம்ஐ நியூயார்க் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸை ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கைரன் போலார்டுன்ற பிளேயர் ரொம்ப பிடிக்குமா? அவரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? இந்த லீக்ல அவர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.